தமிழ் மக்களுக்கு வணக்கம். தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு. இதில் பார்த்தோம்னாக்கா சாம்பிள்ஸு 1101 சாம்பிள் நம்ம கலெக்ட் பண்ணியிருக்கோம். அதில் ஆண்கள் 553, பெண்கள் 536, மூன்றாம் பாலினத்தவர் 12. யாருடைய பிரச்சாரம் உங்களுக்கு உங்களை கவர்ந்தது அப்படின்ற கேள்வி 19% பேர் எடப்பாடி பழனிசாமி உடைய பிரச்சாரம் என்றும், அண்ணாமலையின் பிரச்சாரம் என்று 12% பேரும், கனிமொழி அங்கே நாடாளுமன்ற உறுப்பினராக சிட்டிங் எம்பியாக இருக்காங்க, இப்போது அவங்க வேட்பாளராகவும் இருக்காங்க திமுக சார்பில், அவங்களுடைய பிரச்சாரம் பிடித்ததாக 20% பேரும், கிட்டத்தட்ட 21% பேரும் சொல்லியிருக்கிறார்கள். மற்றவர்கள் என்று 7% அல்லது கருத்து கூற விரும்பவில்லைன்னு கூட எடுத்துக்கலாம். எந்த அரசியல் கட்சியுடைய பிரச்சார பாடல் உங்களை கவர்ந்தது அப்படின்ற கேள்விக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய பிரச்சார பாடல் தங்களை கவர்ந்ததாக 40% பேரும், அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பிரச்சார பாடல் கவர்ந்ததாக 35% பேரும், பாரதிய ஜனதாவுடைய பிரச்சார பாடல் கவர்ந்ததாக 14% பேரும், மற்றவர்கள் அல்லது கருத்து கூற விரும்பவில்லை என்று 10% பேரும். வாக்கு செலுத்துவதற்கு நீங்கள் பணம் பெற்றீர்களா அப்படின்ற கேள்விக்கு ஆம் என்று 41% பேரும், இல்லை என்று 55% பேரும், கருத்து கூற விரும்பவில்லை என்று இல்லை என்று 4% பேரும் சொல்லியிருக்கிறார்கள். உங்களுடைய பார்வையில் தேர்தலில் வாக்குப்பதிவு குறைவானதற்கு என்ன காரணம் என்று கேட்கப்பட்டதற்கு தேர்தல் ஆணையம்தான் காரணம், தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடு காரணம் என்று 36% பேரும், அரசியல் கட்சிகளுடைய செயல்பாடுகள் காரணம் என்று 31% பேரும், கடுமையான வெயில் காரணம் அதாவது கோடை காலம் அப்படின்ட்டு 31% பேரும், கருத்து கூற விரும்பவில்லை என்று 2% பேரும் தெரிவித்திருக்கிறார்கள். தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியை எடுத்துக்கிட்டிங்கனாக்கா இதில் அடங்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகள் முறையே விளாத்திக்குளம், தூத்துக்குடி, திருச்செந்தூர், ஸ்ரீவைகுண்டம், ஒட்டப்பிடாரம், கோவில்பட்டி. இதில் தொகுதி வாரியாக சட்டமன்ற தொகுதி வாரியாக எப்படி வாக்களித்திருக்கிறார்கள் அப்படின்ற கருத்துக்கள் நம்ம கேட்கப்பட்ட பொழுது, விளாத்திக்குளம் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா திமுக கூட்டணிக்கு 36% பேர் வாக்களித்ததாகவும், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணிக்கு 38% பேர் வாக்களித்ததாகவும், 15% பேர் பாஜக கூட்டணிக்கு வாக்களித்ததாகவும், நாம் தமிழர் கட்சிக்கு 7% பேரும், மற்றவர்கள் அது கருத்து கூற விரும்பவில்லை என்று 4% பேரும். தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதியை எடுத்துக்கிட்டிங்கனாக்கா 41% பேர் திமுக கூட்டணிக்கு ஆதரவாகவும், 35% பேர் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ஆதரவாகவும், 11% பேர் பாஜக கூட்டணிக்கு ஆதரவாகவும், 7% பேர் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாகவும், 6% பேர் மற்றவர்கள் அல்லது கருத்து கூற விரும்பவில்லை. திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதியை எடுத்துக்கிட்டிங்கனாக்கா 42% பேர் திமுக கூட்டணிக்கு ஆதரவாகவும், அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணிக்கு 32% பேர் ஆதரவாகவும், பாஜக கூட்டணிக்கு 8% பேர் ஆதரவாகவும், நாம் தமிழர் கட்சிக்கு கிட்டத்தட்ட 7.5%, இன்னும் 8% கூட சொல்லலாம், 8% பேர் ஆதரவாகவும் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். 10% பேர் கருத்து கூற விரும்பவில்லை அல்லது மற்றவர்களுக்கு என்று தெரிவித்திருக்கிறார்கள். ஸ்ரீவைகுண்டம் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா 36% பேர் திமுக கூட்டணிக்கு ஆதரவாகவும், 40% பேர் அண்ணா திமுக கூட்டணிக்கு ஆதரவாகவும், 7% பேர் கிட்டத்தட்ட 7.5% பேர் பாஜக கூட்டணிக்கு ஆதரவாகவும், 8% பேர் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாகவும், 9% பேர் கருத்து கூற விரும்பவில்லை அல்லது மற்றவர்கள்னு சொல்லியிருக்காங்க. ஒட்டப்பிடாரம் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா 40% பேர் திமுக கூட்டணிக்கு ஆதரவாகவும், அண்ணா திமுக கூட்டணிக்கு 41% பேர் ஆதரவாகவும், பாஜக கூட்டணிக்கு 10% பேர் ஆதரவாகவும், நாம் தமிழர் கட்சிக்கு 6% பேர் ஆதரவாகவும், கருத்து கூற விரும்பவில்லை அல்லது மற்றவர்கள் அப்படின்னு 3% பேர் சொல்லியிருக்காங்க. கோவில்பட்டியை எடுத்துக்கிட்டிங்கனாக்கா 34% பேர் திமுக கூட்டணிக்கு வாக்களித்ததாகவும், 38% பேர் 4% பேர் திமுக கூட்டணிக்கு ஆதரவாகவும், 39% பேர் அண்ணா திமுகவுக்கு ஆதரவாகவும், பாஜக கூட்டணிக்கு 11%, 7% கிட்டத்தட்ட 7.5% நாம் தமிழர் கட்சிக்கும், 10% பேர் கருத்து கூற விரும்பவில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். இதில் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, திருச்செந்தூர், ஸ்ரீவைகுண்டம், கோவில்பட்டி இந்த மூணுத்துலேயும் கருத்து கூற விரும்பவில்லை அல்லது மற்றவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு 10% கிட்டத்தட்ட சொல்கிறாங்க. இன்னும் சொல்லணும்னா தூத்துக்குடி சிட்டிலேயே பார்த்தீங்கன்னா 6% பேர் நான் கருத்து கூற விரும்பவில்லைன்னு சொல்லியிருக்காங்க. இது எதனால் இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, வெளிப்படுத்துறதுக்கு விரும்பலை அப்படிங்கிறாங்க. நாங்கள் இது யார் வாக்களித்தோம் அப்படிங்கிறத நீங்கள் எங்களால் வெளிப்படுத்த முடியாது அப்படிங்கிறாங்க. ஓகே, ஸோ இது யாருக்கு வேணால் போயிருக்கலாம். ஆமாம், அப்படின்னும் இருக்குது. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் கொலேட் பண்ணி டோட்டலாக நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னா, திமுக கூட்டணி 38%, அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி 37%, 10% பாஜக கூட்டணியும், நாம் தமிழர் கட்சி 7%, மற்றவர்கள் அது கருத்து கூற விரும்பவில்லை என்று 7% சொல்லியிருக்காங்க. ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க? கருத்து கூற விரும்பவில்லை அல்லது மற்றவர்கள்னு சொல்லக்கூடிய அந்த 7% கேம் ப்ளே பண்ணுமா? ஏன்னா டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 38% திமுக, அண்ணா திமுக 37% வந்திருக்கு. அந்த கருத்து கூற விரும்பவில்லைன்னு சொல்கிறவங்க அதோடைய வாக்குகள் திமுகவுக்கும் போகலாம், அதிமுகவுக்கும் போகலாம். அந்த வாக்குகள் தான் ப்ளே பண்ணுவீங்க மேக்ஸிமம். நாம் தமிழர் கட்சி நாடார் சமூக வாக்குகளை பிரிப்பதால தான் இவ்வளோ க்ளோஸாக ஒரு கால் வந்துட்டுருக்கு. ஓகே, அப்போ நாம் தமிழர் உங்களோட பெர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவைஸ் பண்ணியிருக்காங்க, நல்லாவே பண்ணியிருக்காங்க.